கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாருக்கு ஒருவர் வந்தார். வந்தவர், நபி அவர்களே, எனக்கு தாங்கள் அறிவுரை சொல்லுங்கள், எனக்கு தாங்கள் அறிவுரை சொல்லுங்கள். வாழ்க்கையில எல்லா நிலைகளையும் உயர்ந்த நிலையை அடையும், நான் ரொம்ப சுருக்கமா சொல்லுங்கள் என்று கேட்டார். அறிவுரை செய்ய வேண்டும், பெரிய பெரிய நிலைகளை எல்லாம் அடையணும், உங்கள்கிட்ட அறிவுரையை கேட்டு நான் நடக்கணும், சுருக்கமான அறிவுரையாக இருக்கட்டும், அவுஜிசினி என்றார். ஒட்டுருக்கமா ஒரு வரியில் இருக்கட்டும்ங்கிறார். வாழ்க்கையில பெரிய இடத்தை விடணும், உபதேசமும் சுருக்கமா தான் இருக்கணும்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்களாம், ஒரே ஒரு அறிவுரை சொல்றேன், அதை நீ எடுத்து நடந்தால் வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும் அடைய முடியும்னு சொல்றான். சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாழ்க்கையில் அதிகமான நேரங்களில் கோவப்படாமல் வாழ பழகிக் கொள்வீராக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அந்த நடைமுறையை நம்ம எல்லாரும் ஏத்துக்க தௌஃபீக் செய்வானா. நமக்கு தான் மூக்கு நுனியில தானே நிற்கும், நமக்கு மூக்கு நுனியில நிற்கக்கூடிய ஒரு காரியம் கோபங்கிறது. கோபப்படாமல் வாழ பழகிக் கொள்ளுங்கள். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீண்டும் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, நான் ஒரு அறிவுரை கேட்டேன் சொல்லுங்கள் என்றார். அதைத்தான் சொல்லுகிறேன், கோபப்படாதீர். மீண்டும் கேட்டார். அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, நம்ம ஏதோ கோபப்படுற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படாதுங்கிறாங்களே, அறிவுரை சொல்லலையே நினைக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் இதுதான் அறிவுரை என்றார்கள். பெரும்பாலும் வாழ்க்கையில இப்படி பழகுங்கள். கோபப்படுற மாதிரி சூழ்நிலை நிறைய இருக்குது. மனுஷன் விலை மதிக்க முடியாதவன், அவன் உயர்ந்தவன், எங்க தாழ்ந்து போயிடுறான்னு சொன்னா, எங்க இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அவரை பத்தி நம்ம நல்ல பெரிய மதிப்புல வச்சிருப்போம், சம்பந்தம் இல்லாம அவர் கோபப்படுவாரு. அவருடைய நிலையை பார்த்து நாம அவருக்கு இருந்த அந்த மரியாதை நம்ம கல்பை ஒட்டி இறங்கி, ஒருத்தருக்குள்ள மரியாதை இறங்குற காலங்கள் என்பது அவர் கோபப்படும் போது, உணர்ச்சி வசப்படும் போது தான். அதனால உணர்ச்சிக்கு என்னைக்கு நம்ம அடிமைப்படக்கூடாது. வாழ்க்கையில கோபப்படுறதுக்கான வாய்ப்புங்கிறது நிறைய இருக்குது. இன்னொரு விஷயத்தை நன்மக்கள் பதிவு செய்யறாங்க, எத்தனையோ உறவுகள் மனிதனின் இந்த கோபத்தால் உடைந்து போயிருக்கிறது. கோபத்தால மனிதன் நிறைய உறவுகளை இழந்துட்டான். நல்ல நெருக்கமா இருந்தவர்களை எல்லாம் இழந்திருக்கிறான், நெருக்கமானவர்களை இழந்திருக்கிறான். அவனுடைய கோபம்தான் அதற்கு காரணமா இருந்துச்சு. எத்தனையோ நல்ல மனிதர்களுடைய நட்பை இழந்திருக்கிறான் கோபத்தால். இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ மனிதர்கள் கோபத்தின் காரணமாக வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள். மனைவியை கூட இழந்திருக்கிறான். விவாகரத்து போன்ற காரியங்களுக்கு அவனது முன் கோபம்தான் காரணமாக இருந்தது. இன்னும் சில பேர்கள் பெற்றோர்களுடைய பத்வாவுக்கு ஆளானாங்க, அவங்களுடைய முன்கோபத்தால் ஆளாயிட்டாங்க. தாய் தப்பனை போய் தப்போ தவறா பேசி, பாப்பா அம்மா ஏதாவது சொன்னா ஏத்துக்கணும் இல்லையா, ஏத்துக்கிற மனநிலை இல்லை, கோபப்பட்டு பெற்றோர்களுடைய பத்வாவுக்கு கூட ஆளாயிட்டாங்க. அல்லாஹு தஆலா நம்மை அந்த திருக்குணத்திலிருந்து பாதுகாப்பானாக.